welcome to all the Artistic Eggora subscribers and viewers across the world. என் பேர் சந்தோஷ் முருகானந்தம். I'm the co-founder and managing director of a company called Kolapasi Takeaway. Chennai, we have a few outlets and we are also expanding to a couple of other cities and a couple of other countries across the world. And today, இன்னைக்கு வந்து நான் என்னோட சின்ன ஸ்டோரி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எப்படி நாங்கள் ஆரம்பித்தோம், இப்போ எங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் ஆரம்பித்த பிராண்ட் இது கொலப்பசி. ஸோ பேசிக்கலி நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா ஸ்டேட் கவர்மெண்ட், அம்மா சென்ட்ரல் கவர்மெண்ட். வழக்கம்படி ஒரு ஸ்கூலு, ரெகுலராக ஸ்கூல் முடிச்ச அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் முடித்தோடனே என்ன ஜிஆர்லாம் எழுதி யூஎஸ் போக வேண்டியதான் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு அங்கே ஒரு 5-6 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டட் கார்மெண்ட் பிஸ்னஸ், ரீட்டைல், இம்போர்ட் எக்ஸ்போர்ட். 2-3 இயர்ஸ் நல்லா போச்சு. அந்த இதில் ஒரு கொஞ்சம் சேவிங்ஸை வச்சு நானும் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும், ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், தி பெஸ்ட் ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க, பத்மநாபன், என்னோட 3rd ஸ்டாண்டர்ட் என்னோட கிளாஸ்மேட். இன்னொருத்தர் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், என்னோட ஒய்ஃபோட கிளாஸ்மேட் காலேஜில், அதித்யான்னு. நாங்கள் 3 பேருமே வி ஸ்டார்ட் திஸ் கம்பெனி கால் கொலப்பசி. ஸோ கொலப்பசியோட ஐடியா எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். கொலப்பசி வந்து ஐடியா வந்தாலும் அதோட அந்த சீடு வந்து நான் யூஎஸில் இருக்கும்போது நான் ஆரம்பிச்சது. அந்த சீடு எப்படின்னா, யூஎஸில் நான் படிச்சுட்டு காலேஜ் இருக்கும்போது படிச்சுட்டு ஒர்க் பண்ணியிருக்க டைமில் வந்து அங்கே என்ன யூஎஸில் நான் ஒரு பேட்டர்ன் பார்த்தேன்னா வந்து அங்கே எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸ் இருக்காங்க, எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்குது. சப்வே, மெக்டானல்ட்ஸ், பர்கர் கிங், டாமினோஸ், பீட்சா ஹட், அந்த மாதிரி எக்கச்சக்க பிராண்ட்ஸ். அந்த எல்லா பிராண்ட்ஸுக்குமே வந்து ஒரு 200 to 500 அவுட்லெட்ஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த எந்த பிராண்ட்லையுமே வந்து ஒரு இந்தியன் பிராண்ட் கிடையாது உள்ள. அப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு இந்தியன் பிராண்ட் ஒரு 100-200 அவுட்லெட்டில் ஒன்று கூட கிடையாது. நான் அப்போ வந்து என்னோட மைண்ட் வந்து ஸ்டார்ட் திங்கிங், என்னடா பிரச்சனை அப்படி, ஏன்னா இந்தியன் ஃபுட் இவ்வளோ அட்டகாசமான ஃபுட்டு, வேர்ல்டில் நீங்கள் ஒரு 10 top 10 குசின்ஸ் எடுத்தீங்கன்னா அதில் 2-3 வந்து இந்தியன் குசின்ஸாக இருக்கும். அப்படி இருக்க இவ்வளோ நல்ல ஃபுட்டு, எல்லாருக்கும் பிடிச்ச ஃபுட்டு, நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்பைஸ், இந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்க ஃபுட்டு, ஏன் வந்து ஒரு 500-1000 அவுட்லெட்டால யாருமே ஸ்டார்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேள்வி ஆரம்பிச்சு. அது என்னோட பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா வந்து, ஒரு அமெரிக்கன் ஃபுட், ஒரு பர்கரோ பீஸா பண்ணுறதுக்கு வந்து ஒரு மாஸ்டர் ஷெஃப் தேவையில்லை. ஒரு காலேஜில் படிக்கிற பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஒரு பர்கர் பண்ணிடலாம், பீஸா பண்ணிடலாம். ஆனால் ஒரு இந்தியன் ஃபுட், ஒரு சாம்பார் ரைஸோ ஒரு பிரியாணி பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு மாஸ்டர், ஒரு ஷெஃப் தேவை. ஸோ ப்ராப்ளம் வந்து என்னன்னா, ஸ்கில்டு லேபர் வந்து இந்தியன் ஃபுட்டுக்கு கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஃபுட்டை வந்து ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து யாராலையுமே அதை எடுத்து ஒரு 200-300 அவுட்லெட் மாதிரி ஒரு பிராண்ட் எடுத்துகிட்டு போக முடியலன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சேன் அந்த டைமில். சரி, அப்போதுலேருந்தே ஒரு சின்ன ஓகே, நம்ம இந்தியா ஒரு நாள் போனோம்னா இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணோம்னா, நான் சின்ன விஷயம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு பிஸ்னஸ் வந்து இட்ஸ் நாட் அபவுட் நம்ம ஒரு நல்ல ப்ராடக்ட் பண்ணுறோமோ சர்வீஸ் பண்ணுறோமோ, அது ஒன்றும் கிடையாது. ஒரு பிஸ்னஸ் என்னன்னா ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுதா. ஓகேங்களா, இன்னைக்கு செல்ஃபோன் ஏன் இவ்வளோ ஹிட்டாக இருக்குன்னா அது நம்மளோட எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுது, ஒரு கம்ப்யூட்டர். ஓகேங்களா, அதே மாதிரி உங்கள் ப்ராடக்ட் சர்வீஸ் ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் தான் அதுக்கு வேலை அதிகமாக இருக்கும். ஸோ நான் அப்பயும் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் இந்தியன் ஃபுட் பிடிக்கும், ஆனால் இந்தியன் ஃபுட்டை ஸ்கேல் பண்ணுற அளவுக்கு யாரும் ஒரு மாடலை பில்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்தியா வந்தாச்சு. ஒரு 2-3 இயர்ஸ் நான் ஃபஸ்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஐடியா பின்னாடி ஓடிட்டே இருந்துச்சு. ஓகே, ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணணும், ஃபுட்டை ஒரு பிராண்ட் எடுத்து பெருசாக எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு இருக்கும்போது தான் அப்போ நானும் ஒரு ஃப்ரெண்ட் அதித்யா. ஸோ நாங்கள் 2 பேரும் ஆல்மோஸ்ட் ஒரு 6 months to 1 year ஆல்மோஸ்ட் எவ்ரிடே மீட் பண்ணுவோம். கூட என் ஃப்ரெண்ட் இன்னொரு 10 நாள். நாங்கள் எப்போ மீட் பண்ணாலுமே நாங்கள் என்ன பண்ணுவோம், இங்கே வெளியே போய் சாப்பிடுவோம், இதை பற்றி பேசிகிட்டே இருப்போம். ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணலாமா, இது பண்ணலாமா. ஒரு 25 ஐடியா எழுதி வச்சுருந்தோம் நாங்கள் ஒரு பேப்பரில். நானும் ஆதித்யாவும் ஒரு 25 ஐடியாஸ், இல்லை இதெல்லாம் பண்ணலாமா, இது பண்ணலாமா எல்லாம் வச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் நான் அவன்கிட்ட ஆதித்யா சொன்னேன், ஆதி நம்ம வந்து இந்த ஃபுட்டில் ஒரு கான்செப்ட் கொண்டு வரலாம், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, இது கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை வந்து நான் ஆதித்யா கிட்ட சொல்லி 10 விட்டுலாம் நான் 11 நாங்கள் 3 பேரும் பேசி ஓகே இது வந்து நமக்கு இது கிளிக் ஆகும் எங்களுக்கு ஒரு ஃபீலிங் வச்சு. அப்போ தான் வந்து சரி ஒரு நல்ல பேர் வைக்கலாமே எல்லாருக்கும். ஏன்னா மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அந்த பேர் வைக்கிறது வந்து ரொம்ப ஒரு சாதாரண விஷயமா நினச்சிக்கிறாங்க. என்ன ஒரு பேர் தானே, சந்தோஷ் பவன், சந்தோஷ் விலாஸ், இல்லை ஆதித்யா பவன், ஆதித்யா விலாஸ், ஒரு ஹோட்டலுக்கு ஒரு பேருக்கு வந்து யாரும் இம்பார்ட்டன்ஸே பெருசாக கொடுக்கறது இல்லை. அப்போ நாங்கள் யோசிச்சோம், சரி பேர் வைக்கிறது ஃப்ரீ தான், வைக்கிறோம், ஒரு நல்ல மக்களுக்கு மைண்டில் உள்ளே போய் உட்கார மாதிரி ஒரு பேர் வைக்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் கொலப்பசின்னு ஒரு பேர் வச்சோம். ஏன்னா நம்மளுக்கு சாப்பாடு மேலே எப்போ ஞாபகம் வரும்னா கரெக்டாக பசிக்கும் போது தான் சாப்பாடு ஞாபகம் வரும். ஓகேங்களா, ஸோ நாங்கள் யோசிச்சோம் வந்து முள்ளால் எடுக்கணும், வயிறத்தால் எடுக்கணும், அந்த மாதிரி பசியை வந்து கொலப்பசியால் வந்து நம்ம தான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. சார் மக்கள் அந்த ஒரு பிராண்டை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு டேரெக்டாக அவங்க மைண்டில் போயிட்டு அந்த பேர் உட்காந்துக்கணும்.
அதனால தான் நாங்கள் கோலப்பசின்னு பேர் வச்சோம். இது வந்து இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா பர்பிள் கவ் ஃபிலாசபின்னு சொல்லுவாங்க. பர்பிள் கவ் ஃபிலாசபின்னா என்னன்னா, நீங்கள் ஹைவேல போயிட்டு இருக்கீங்க, ஒரு ஒரு சின்ன ஃபார்ம் இருக்குது, ஒரு பண்ணை இருக்குது, அந்த பண்ணையில் ஒரு 20 மாடு இருக்குது. அந்த 20 மாடு இருக்கும்போது நீங்கள் போகும்போது நான் நின்று ஃபோட்டோ எடுக்க மாட்டீங்க, ரைட்? ஏன்னா மாடு ஒரு பெரிய விஷயம் இல்லை, எல்லா இடத்துலையும் மாடு பார்ப்பீங்க, நம்ம ஊரில் மெயின் ரோட்லேயே நிற்கும், ஆனால் அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த 20 மாடில் ஒரு மாடு மட்டும் பர்பிள் கலர் இருந்துச்சு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவீங்க, உடனே வண்டியை ஸ்டாப் பண்ணி போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராமில் போட்டு, இப்போ நீங்கள் ஊருக்கு போனப்போ நான் ஒரு வரவாயில் ஒரு பர்பிள் கலர் மாடு பார்த்தோன்னா நீங்கள் சொல்லுவீங்க, ஓகேங்களா? ஸோ வியாபாரத்தில் நம்ம என்ன வியாபாரம் பண்ணாலும் நம்ம தனித்தனியாக நிற்கணும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் பேரே கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கணும். அது வரைக்கும் எல்லா பேருமே ரொம்ப சீரியஸாக இருக்கும், ஓகேங்களா? ஃபுட் இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே ரொம்ப சீரியஸாக பேர் வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் தான் அது கொஞ்சம் உடச்சி மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி நாங்கள் கோலப்பசின்னு பேர் வச்சோம். ஸோ பிஸ்னஸ் 2013 ஃபெப்ரவரி நாங்கள் ஃபஸ்ட் அவுட்ல ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பாக பண்ணோம். அதாவது ஃபைனான்ஸ் நாங்கள் ஒழுங்காக பார்க்கல, எவ்வளோ ஆகும் நாங்கள் எஸ்டிமேட் பண்ணலை, எங்களுக்கு ஒரு ஐடியாவும் தெரியாது ஃபுட் இண்டஸ்ட்ரி. நாங்கள் 3 பேருமே ஃபுட் இண்டஸ்ட்ரி கிடையாது. ஆதித்யா வந்து அவனும் இன்ஜினியர், அதுக்கப்புறம் ஐஐடி கல்கட்டாவில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் MBA பண்ணான். இன்னொருத்தர் பத்மநாபன் கம்ஸ் வந்து ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட். பட் நாங்கள் 3 பேருமே வந்து வி டோன்ட் கம் ஃப்ரம் தி ஃபுட் பேக்ரவுண்ட். ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ அப்போ நாங்கள் நான் ஒரு கன்சல்டன்ட் கிட்ட நாங்கள் கொஞ்சம் ஹெல்ப் எடுத்து எப்படி பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் எங்களுக்கு ஃபினான்சஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எங்கேருந்து ஃபினான்ஸ் கொண்டு வரணும், ஏதோ கொஞ்சம் காசு இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பண்ண கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்துச்சு, அதோட எடுத்து அப்புறம் ஒய்ஃப் கிட்ட இருந்து அம்மா கிட்ட இருந்து எல்லா கிட்ட கொஞ்சம் கடன் நாங்கள் இங்கே வாங்கி போட்டு ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் என்ன நினச்சோம், சரி பிஸ்னஸ்னா ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம காசு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதனால் நாங்கள் இந்த 2வது மந்த் 3வது மாதம் 6வது மாதத்துக்கெல்லாம் காசு தேவைன்னு அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஒர்க்கிங் கேபிட்டல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது எங்களுக்கு தெரியாது. சரி கலந்து என்னென்ன பரவாயில்ல சொல்லிட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஸ்டார்ட் பண்ண எல்லாம் நினைப்போம், நம்ம வந்து எந்த வேலை பண்ணாலுமே நம்ம நல்லதான் நம்ம நினச்சிடும். கரெக்டாக சின்ன வயசுல நம்ம பண்ணதெல்லாம் எல்லாம் நடக்கும், நல்லா படித்தா நல்ல எக்ஸாம் மார்க் எடுத்துருவோம். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் என்ன மக்கள் வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னு நினச்சோம். அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது, நம்ம ஸ்டார்ட் பண்ண மட்டும் வந்து மக்கள் வந்து வாங்கணும் அவசியமே கிடையாது. மக்கள் ஏன் நம்மகிட்ட வந்து வாங்கணும், மக்கள் எதுக்காக நம்ம கிட்ட இருந்து வாங்கணும், இவ்வளோ ரெஸ்டன்ஸ் இருக்கும்போது அதை விட்டுட்டு ஏன் உங்ககிட்ட வந்து வாங்கணும்னு எங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ அதனால் என்ன பண்ணோம், சரி மக்கள் வாங்குறதுக்காக அதாவது யூனிக் செல்லிங் ப்ராப்போசிஷன் சொல்லுவாங்க, USPன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்ககிட்ட நம்மக்கிட்ட என்ன அப்படி யூனிக் செல்லிங் ப்ராப்போசிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிக்க ஆரம்பித்தோம். அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் வந்து நோ MSG, அதாவது நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், நோ MSG, நோ வனஸ்பதி, இந்த 3மே போடாமல் வீட்டு சமையலில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி எங்கள் அம்மாவை தான் மெயின் ஷெஃபாக குக்கர் மாதிரி வச்சு அவங்க சமைக்க வச்சு அவங்ககிட்ட ரெசிபிஸ் எடுத்து அதை நாங்கள் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். அப்புறம் கூட 2 மாஸ்டர் வச்சு அதை அப்படியே வந்து டிஷ்ஷாக மாற்றி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் டே வந்து ஓப்பனிங் எல்லா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் கூப்பிட்டோம். ஃபஸ்ட் டே நல்ல சேல்ஸ் வச்சோம், 15,000 ஏதோ சம்திங் ஆச்சு. சரி நாங்கள் ஒரே சந்தோஷப்பட்டா 15,000 நம்ம கலெக்ட் அப்படி சொல்லிட்டு பார்த்தா அடுத்த நாள் 200 400 தான் போச்சு. அப்புறம் ஒரு 2 வாரமாக ஒரு 2,000 கூட தாங்கல. அப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு அரை விட்ட மாதிரி இருந்துச்சு. மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், தெரிஞ்சது நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு 4-5 பேருக்கு தான். இதை நம்பி எப்படி நம்ம ஒரு வியாபாரம் பண்ணணும், அப்போ தான் நாங்கள் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் கற்றுக்கிட்டோம் நாங்கள். சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பேப்பர் இன்சர்ட்டு அந்த மாதிரி சின்ன என்னென்ன மார்க்கெட்டிங் பண்ண முடியுமோ அப்படி குட்டியாக மார்க்கெட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஆரம்பித்தோம். அப்போது அந்த ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் வந்து பிஸ்னஸ் பிக்கப் ஆகிட்டே வருது, ஆனால் வந்து எங்களால் வந்து அந்த லாஸை ஹேண்டில் பண்ண முடியல. மாதம் நம்ம ரெண்ட் கட்டி ஆகணும், சம்பளம் கொடுத்தே ஆகணும். ஸோ அந்த ரெவன்யூ வந்து அந்த அளவுக்கு மேட்ச் பண்ண முடியல எங்களால். ஆனால் ஒன்று என்ன நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் சாப்பாடு பிடிக்க ஆரம்பிச்சிது. ஸ்லோவாக வந்து எங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆரம்பிச்சிச்சு. மக்கள் எங்களை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. நிறைய ஃபேஸ்புக் குரூப்பில் இவங்க ஃபுட் நல்லா இருக்குது, வீடு சமையமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக பேச ஆரம்பித்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த ஃபஸ்ட்டு 3-4 மந்த் ஜூன் ஜூலை அந்த டைமில் வந்து நாங்கள் ஒரு 4 மந்த்ஸ் ஆகிடுச்சு. அப்போது நைட்டு உட்காந்து நான் ஆதித்யா பத்மநாபன் என் ஒய்ஃபு 4-5 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். உட்காந்து சேல்ஸ் நம்பர்லாம் பார்க்குறோம். என்ன இவ்வளோ இப்படி தான் இருக்குது, நம்மளுக்கு இவ்வளோ லாஸ் இருக்குது மாதம், எப்படி நம்ம ஏன்னா எல்லா காசு விட்டு எடுத்து போட்டாச்சு. ஒய்ஃபோட ஜுவல்ஸு எல்லாம் பேங்க்கில் வச்சாச்சு, கிரெடிட் கார்டெலாம் ஃபுல்லாக தேய்ச்சி மைனஸில் இருக்குது. இப்போ எங்கள் கிரெடிட் கார்டு, விசிட்டிங் கார்டு, பால் கார்டு எல்லா கார்டும் தேய்ச்சாச்சு. இதுக்கு மேலே எங்கேருந்து காசை போட்டுறது எல்லா சோர்ஸும் முடிஞ்சிருச்சு. உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், என்ன இப்படி போயிட்டுருக்கு, என்ன பேசாமல் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடலாமா, எப்படினாலும் யாருக்கும் தெரிய மாட்டேன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வருது.
கரெக்டாக அடுத்த நாள் ஒரு கஸ்டமர் சூளைமேட்டில் இந்த மேத்தா நகர்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி உங்களை ஆர்டர் பண்ணேன், சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி ஆர்டர் பண்ணார். நான் என்ன பண்ணேன், நானே அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போய் செகண்ட் ஸ்ட்ரீட்டோ தேர்ட் ஸ்ட்ரீட்டோ ஞாபகம் இல்லை, பட் அவர் பேர் ஞாபகம் இருந்துச்சு. அவர் பேர் ஜூல். சரிங்களா? அவர் வீட்டுக்குள்ள நானே போய் டெலிவரி பண்ணி அவர்கிட்ட பேசும்போது தான் அவர் சொன்னார், சந்தோஷ் ஃபுட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது, ஓகேங்களா, நீங்கள் கண்டிப்பாக மேலே நல்லா வருவீங்க, இன்னும் ஒரு 3-4 இயர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக மல்டிபிள் அவுட்லெட்ஸ்லாம் வந்து நீங்கள் டிவிலலாம் வருவீங்க, விஜய் டிவி எல்லாத்தையும் வருவீங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சொன்னார். எனக்கு அப்படியே நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டேஜில் இருக்கிறோம். நாங்கள் இந்த பக்கம் போகலாமா வாடாமா, இனிமேல் நம்ம பிஸ்னஸை எடுத்துட்டு போகலாமா வேலாமான்னு இருக்க ஒரு டைமில் வந்து யாரோ எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, பார்த்தா அவர் 4 ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருக்காரு. அந்த வாட்டி கால் பண்ணும்போது என்கிட்ட போனாடி ஆர்டர் பண்ணதை சொல்லிட்டு நானே போய் டெலிவரி பண்ணதுனால நேராக வீட்டுக்கு போனதுனால ஒரு 30 மினிட்ஸ் மேலே உட்காந்து நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அப்போ அவர் பேசின அந்த 30 மினிட்ஸாக எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட், ஒரு பெரிய அந்த ஒரு நம்ம ஃபீவர்லாம் இருந்துச்சுன்னா போய் டாக்டர் போய் ஊசி போடுவோம் தெரியுமா, ஊசி போட்டோம்னா ஒரு 2-3 ஹவர்ஸில் டப்புன்னு ஓரளவுக்கு எனர்ஜி நமக்கு வந்துடும். அதே மாதிரி அவர் போட்ட ஊசி வந்து எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 இயருக்கு நின்றுச்சு. சரி, ஓகே, மக்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, நிறைய மக்களுக்கு தான் ஒன்றும் ப்ராடக்ட் பற்றி தெரியல, அது யார் பிரச்சனை, அது நம்ம பிரச்சனை தான், அது மக்கள் மேலே பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம தான் வந்து மார்க்கெட்டிங் அட்வர்டைஸிங் நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டோம், அதை நம்ம எப்படி பெட்டராக பண்ணணும்னு நாங்கள் யோசிச்சோம். அப்போ தான் நாங்கள் என்ன பண்ண ஆரம்பித்தோம் வந்து வி ஸ்டார்ட் திஸ் ஐடியா கால் சாம்பிளிங். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ரெகுலர் கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே புது கஸ்டமர் நான் போய் பிடிக்கிறதுக்கு பதில் இருக்கிற கஸ்டமரை நான் எப்படி ஒன்றும் ஸ்ட்ராங் ஆக்குவேன், அந்த கஸ்டமர் எப்படி நான் பிராண்ட் அம்பாசிடர் மாற்றணும்னு சொல்லி நாங்கள் யோசிச்சோம். என்ன பண்ணோம், எல்லா ஆர்டர்ஸ்லையுமே நாங்கள் வி ஸ்டார்ட் புட்டிங் ஃப்ரீ சாம்பிள் ஐட்டம்ஸ். இப்போ யாரோ ஒருத்தர் சிக்கன் சுக்கா பிரியாணி ஆர்டர் பண்ணுறாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு மட்டன் சுக்கா இல்லை ப்ரான் ஃப்ரை இல்லை கொலம்பி ஸ்பெஷல் சிக்கன் ஏதாவது ஒரு டிஷ்ஷு ஃப்ரீயாக ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு அனுப்புவோம். அது என்ன பண்ணுச்சுன்னா, மக்களுக்கு போய் சேர்ந்த உடனே மக்கள் எங்கள் மேலே கான்ஃபிடன்ஸ் அவங்க அதிகமாகிடுச்சு. ஆஹா, இவங்க வந்து காசு அடிக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க. ஜென்ரலாக எங்கேயோ ஆர்டர் பண்ணோம்னா அவங்க எப்படியும் நம்மகிட்ட காசு அடிக்கணும்னு யோசிப்பாங்க, ஆனால் இவங்க வந்து காசு அடிக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபுட்டு கொடுக்குறாங்க. ப்ளஸ் செகண்ட் என்ன, இவங்க ஃபுட் மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, அதனால தான் தைரியம் அவங்க ஃபுட்டை சாம்பிள் பண்ணுறாங்க. அப்புறம் என்னாச்சு, அதே வந்து மக்கள் அதை பார்த்து அந்த சாம்பிள் டிஷ்ஷஸை மக்கள் ஆர்டர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ 200 ரூபாய் ஆர்டர் பண்ணுற மக்கள் அவங்களோட ஆவரேஜ் ஆர்டர் வந்து 300-350 ரூபாய்க்கு போக ஆரம்பிச்சிச்சு. எங்களுக்கு ரெவன்யூ அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மற்றவங்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க, கொலபேசியில் ஆர்டர் பண்ணால் சாம்பிள் ஃப்ரீயாக தருவாங்க அப்படின்னு சொல்லி. அதுவே எங்களுக்கு மார்க்கெட்டிங்காக போய் அப்படியே ஒரு அவுட்லெட்டும் ரொம்ப நல்லா பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அந்த டைமில் தான் வந்து இதுக்கு தான் வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம பகிச்சிக்கவே கூடாது. நிறைய பேர் வியாபாரம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு யார் சப்போர்ட்டும் தேவையில்லை, எனக்கு என்ன தேவையில்லை, நானா சொந்த கால் இன்னும் எல்லாம் நானே செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அம்மா அப்பா பெரியப்பா சித்தப்பா இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நம்ம பகிச்சிப்போம். அவங்களுக்கு எடுத்து சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு வியாபார எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, ஓகேங்களா. அவங்களாம் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்திருப்பாங்க, இல்லை வெறும் எங்கேயாச்சும் ப்ரைவேட் கம்பெனியில் அங்கே வேலை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் பற்றியே தெரியாது. உங்களோட டியூட்டி தான் பிஸ்னஸ்னா என்ன, நீங்கள் தான் அவங்க எடுத்து சொல்லணும். அதை எடுத்து சொல்லாமல் அவங்கள வந்து நீங்கள் ஒரு எதிரியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சப்போர்ட்டே இருக்காது. நாங்கள் அது பண்ணல. நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் ஃபேமிலி எல்லாத்தையுமே நாங்கள் நல்ல பேர் வச்சுருந்தோம். அவங்க எல்லாத்தையுமே நாங்கள் முன்னாடியே சொன்னோம், நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், பார்த்துங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாம் நல்ல பேர் வச்சிருந்தால என் ஒய்ஃபோட மாமா வந்து அவர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார். இன்வெஸ்டட் இன் ஆர் கம்பெனி. அவர் வந்து ஷேர்ஸ் எங்கள் கம்பெனியில் ஷேர் வாங்கி அவர் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட், அவர் தான் என்னோட ஃபஸ்ட்டு ஏஞ்சல் இன்வெஸ்டர் தான் சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ நிறைய கம்பெனிஸ்க்கெலாம் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா வந்து ஏஞ்சல்லாம் என்ன, வானத்துலேருந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நீங்கள் எதிர்பார்க்காத யாரோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொருள் கொடுத்து போகிறோம். அதே மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த டைம் நாங்கள் எங்கள் ஒய்ஃபோட மாமாட்ட பேசினோன்னே அவர் பார்த்தார், ஆமாம் இந்த பசங்க சின்சியராக பண்ணுறாங்க, கண்டிப்பாக இந்த பிராண்ட் வந்து பெருசாகணும் ஒரு நம்பிக்கை எங்கள் மேலே நம்பிக்கை இருந்ததுனால he started investing in this. அதுக்கப்புறம் ஒரு பிராண்டு, ஒரு அவுட்லெட், 2 அவுட்லெட் போனோம், 3 அவுட்லெட் போனோம், 4 அவுட்லெட் போனோம். பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகிட்டே இருந்துச்சு. எல்லாம் மந்த் குவார்ட்டர் நாங்கள் க்ரோ ஆகிட்டே இருந்தோம். ஓகே வந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திமிராச்சு எங்களுக்கு. டமான்னு ஒரு அடி விழுந்தது. அப்போதான் வந்து 2015 ஃப்ளட்டு. 4 அவுட்லெட் இருக்கு, ஓகேங்களா. 2015 ஆகஸ்ட்ல வந்து நாங்கள் அடையார் அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போது சேல்ஸ் சும்மா பறக்குது. எல்லா அவுட்லெட்டுமே சேல்ஸ் சூப்பராக போயிட்டுருக்கு. நாங்கள் நல்லா கான்ஃபிடென்ட் ஆகிட்டோம். ஆஹா அவ்வளோதான்டா, இதுக்கு மேலே நம்மளை யாருமே ஒன்றும் டச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடன்ஸில் இருக்கிறோம். நவம்பர் மாதம் மழை பெய்யுது. டமால் ஒரு 7-8 நாள் அந்த 7-8 இல்லை 12 நாள் கிட்டத்தட்ட எங்களால் வந்து ஓப்பன் பண்ண முடியல. அதனால் வந்து அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1/3 ரெவன்யூ கம்ப்ளீட்டாக அவுட் எங்களுக்கு.
அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் ஃப்ளட் வந்துச்சு. அந்த நவம்பர் மிட் ஃப்ளட்டில் நாங்கள் என்ன பண்ணோம்னா, இது எங்களோட டேர்னிங் பாயிண்ட். எங்கள் என்டையர் கெரியருக்கே வந்து இதுதான் டேர்னிங் பாயிண்ட். நவம்பர் மிட் ஃப்ளட்டில் வந்து அப்போ வந்து இந்த ஈசிஆர் சைட்லலாம் நான் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிடுச்சு. அப்போ ஒரு கம்பெனி வந்து அவங்க பேர் வந்து நாகா, இந்த ரவா எல்லாம் பண்ணுவாங்க அந்த கம்பெனி, திண்டுக்கல் அவங்க எங்களுக்கு கால் பண்ணி, சந்தோஷம் மாதிரி நாங்கள் உங்களுக்கு ரா மெட்டீரியல் அனுப்புகிறோம், நீங்கள் வந்து எங்களுக்காக வந்து ஒரு 5000 உப்மா பாக்ஸ் சமைச்சு ஃப்ளட் விக்டிம்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அந்த ஆர்டர் எடுத்து செஞ்சோம். ஒரு ஒரு 14 நாள் ஆச்சு ஃபுல்லாக சமைச்சு முடிக்கிறதுக்கு. சமைச்சு 5000 பாக்ஸ் கொடுத்துட்டோம். அன்னைக்கு சாயங்காலம் நானும் ஆதித்யாவும் அவன் வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். என்னடா மச்சான், நம்ம ஊரில் ஃப்ளட் நடக்குது, வேற யாரோ எங்கேருந்தோ கீழே சவுத்துலேருந்து கால் பண்ணி நம்ம மக்களுக்கு அவங்க ஃபுட்டு கொடுக்குறாங்க, நம்ம 4 ஹோட்டல் வச்சுருக்கோம், 4 அவுட்லெட் வச்சுருக்கோம், நம்ம ஏன்டா எதாவது பண்ணக்கூடாது மக்களுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்தோம். சரி நான் உனக்கு எதாவது பண்ணலாம்டா அப்படி அவனு சொன்னோம். சரி நம்ம கஸ்டமர்ஸ் ரொம்ப 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 க்ளோஸ், தொலைபேசி கஸ்டமர்ஸ். நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு SMS கேம்பெயின் அடித்தோம் எல்லாருக்குமே, எல்லா கஸ்டமர்ஸும் வச்சு இந்த மாதிரி நாங்கள் ஃப்ளட் விக்டிம்ஸ்க்காக சமைக்கிறோம், நீங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் அடித்தோம். நாங்கள் அடித்த 30 மினிட்ஸில் எங்களுக்கு 3 lakhs வந்துச்சு எங்கள் அக்கௌண்ட்டில். 30 மினிட்ஸில் 3 lakhs அக்கௌண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அவ்வளோ காசு வச்சு என்ன பண்ண தெரியாமல் திருப்பி இன்னொரு மெசேஜ் அவங்களுக்கு அனுப்பிச்சு, போதும் எங்களுக்கு இதுக்கு மேலே நீங்கள் காசு பார்த்தீங்க, இதுக்கு சமைக்கிறதே எங்களுக்கு 2 நாள் ஆகும்னு சொல்லி திருப்பி இன்னொரு SMS அமைச்சு எல்லாருக்கும் அனுப்பிச்சு ஒரு 4 lakhs நாங்கள் ரெஃப்யூஸ் பண்ணோம். எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிருந்தேன். அதை பார்த்து மலேசியா, சிங்கப்பூர்ல தான் சில பேர் கால் பண்ணி நாங்கள் அனுப்புகிறோம், உங்களுக்கு கேஷ் இல்லை வேணாம், எங்களுக்கு ஆல்ரெடி கேஷ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 4 lakhs நாங்கள் ரெஃப்யூஸ் பண்ணோம். நாங்கள் அப்போ அந்த 3 lakhs வச்சு ஒரு 30,000 ஃபுட் பாக்ஸஸ் செஞ்சு நாங்கள் கொடுத்தோம். இது வந்து அந்த நவம்பர் மிட்ல நடந்தது. அது முடிஞ்சு ஒரு 2 வாரத்தில் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து திருப்பியும் பெரிய மழை வந்துருச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா இல்லை தமிழ்நாடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு இன்சிடென்ட்டை யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. செம்ம பயங்கரமான மழை. அந்த டைமில் என்ன ஆச்சு, எங்கள் வீட்லேயும் ஒரு 3 அடி தண்ணி, எங்கள் சென்ட்ரலைஸ் கிச்சன் ஏரியா ஃபுல், வெஸ்ட் மாம்பலம் அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃப்ளட். இங்கே தான் ஒரு பயங்கரமான தர்மசங்கல சிச்சுவேஷன் நாங்கள் போய் மாட்டிட்டோம். என்ன ஆச்சுன்னா, மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, போன ஃப்ளட்டுக்கே சின்ன ஃப்ளட்டுக்கே கொலப்பசி வந்து சமைச்சு கொடுத்தாங்க, இந்த வாட்டி அவங்களுக்கு கண்டிப்பாக சமைப்பாங்க அப்படின்னு மக்கள்லாம் நினச்சிக்கிட்டு நாங்கள் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிருந்தோம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம். மக்கள் என்ன பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக்காக பேங்க் அக்கௌண்ட் காசு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு அது தெரியல. ஏன்னா கரெக்டாக அப்போ அந்த டைமில் எங்கள் வீட்டில் தண்ணி இருக்குது, அப்போ தான் கரண்ட்லாம் கட் ஆகிடுச்சு, செல்ஃபோன் டவர்லாம் வந்து டிரான்ஸ்மிஷன் இஸ் அபவுட் டு கோ, அபவுட் டு கெட், அதாவது டிஸ்கனெக்ட் ஆகுது. அந்த டைமில் இது வந்து டியூஸ்டே நைட் ஆர் வெனஸ்டே மார்னிங் என்னாச்சு, நான் கரெக்டாக ரேண்டமாக வந்து எங்களோட ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஆப் ஓப்பன் பண்ணி எங்கள் அக்கௌண்ட்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, ஜென்ரலாக எங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 5,000 ரூபாய் 10,000 தான் பெரிய விஷயம், எங்களா வர காசு அப்படியே வெளியே ஓடிடும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு 15 லட்சம் இருக்குது. எனக்கா தலை லைட்டாக சுற்றுது, என்னது நம்ம அக்கௌண்ட்டா இல்லை வேற யாரும் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணோமா, உள்ளே பார்த்தா 15 லட்சம். என்னன்னு பார்த்தா மக்கள் வந்து நாங்கள் ஏதோ செய்வோம்னு வச்சு ஆட்டோமேட்டிக்காக காசு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் எங்கே இருக்கேன், அன்றைக்கி ஃபுல்லாக எங்கள் வீட்டில் தண்ணினால நாங்களே எங்கள் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வேற ஒருத்தவங்களோட வீட்டில் அகதி மாதிரி தங்கிட்டு இருக்கோம், நான், ஒய்ஃப், அம்மா, அப்பா. அக்கௌண்ட்டில் 15 லட்சம் இருக்குது. ஓகேங்களா, எங்கள் எம்ப்ளாயீஸ் ஃபுல்லாக கிச்சனில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் 15 கோடி இருந்தாலும் பரவாயில்ல, வெளிநாட்டுங்க ஓடி இருக்கலாம், அதுவும் பண்ண முடியாது இப்போ. ஓகேங்களா, ஏன்னா இன்னொன்னா மக்கள் உங்களை நம்பி கொடுத்துருக்காங்க காசு. மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் நம்ப மாட்டாங்க. ஓகேங்களா, நீங்களா போய் மக்கள் யாரும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. உங்களை நம்பி உங்கள் பிராண்டை நம்பி 15 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எதாவது செஞ்சே ஆகும். ஆனால் நீங்களோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வேற ஒரு வீட்டில் மாறிட்டு இருக்கீங்க. அடுத்த நாள் தேர்ஸ்டே 12-1 மணிக்கு வெளியே வந்து ஒரு தூரம் தண்ணியில் அப்படியே அதோடு நடந்து வந்து அண்ணா நகர் எங்களோட இன்லாஸ் வீட்டுக்கு, ஒய்ஃபோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் கால் பண்ணிட்டு, செந்தில் இந்த மாதிரி எங்களுக்கு இடம் வேணும், நாங்கள் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 7-8 பேர் சேர்ந்து நீங்கள் வா சந்தோஷ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரைஸ் மில்லில் கொஞ்சம் இடம் சொல்லிட்டு அங்கே எங்களுக்கு இடம் கொடுத்தாரு. அங்கே நாங்கள் 7-8 பேர் ஆரம்பித்து சமைக்க ஆரம்பித்தோம். ஒரு 2-3 நாளில் 350 பேர் வாலண்டியர்ஸ் வந்தாங்க. ஒரு 92 ஹவர்ஸில் வந்து நாங்கள் வந்து ஒரு 1,70,000 ஃபுட் பாக்ஸ் சமைச்சோம். ஃபர்ஸ்ட் ஒரு 30,000, இது சேர்த்தா கிட்டத்தட்ட 2 லட்சம் ஃபுட் பாக்ஸ் சமைச்சு நாங்கள் இந்த ஃப்ளட் விக்டிம்ஸ்லாம் கொடுத்தோம். அப்போ தான் நாங்கள் சாதாரண ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுயநலத்தோடு இருக்க கம்பெனி வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு உலகத்தை பற்றி கவலையே கிடையாது. யார் எக்கேடு கட்டுப்போனா என்னென்ன, எங்களுக்கே டைம் இல்லை, நாங்கள் சமைப்போம், கடைக்கு போவோம், டெலிவரி பண்ணுவோம், சம்பளம் கொடுப்போம், காய்கறி வாங்குவோம், சிக்கன் வாங்கணும், மட்டன் வாங்கணும், எங்கள் வேலை இப்படி தான் இருந்துச்சு.
ஒரு 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 குறுகிய வட்டத்தை சுற்றிட்டே இருந்தோம். நாங்கள் உலகத்துலேயும் கவலைப்பட்டதே இல்லை, கவலைப்பட எங்களுக்கு டைமும் கிடையாது. ஆனால் அந்த ஃப்ளட்டு வந்து எங்களை அப்படியே திருப்பி மாறி கொடுச்சா. அப்போ தான் நாங்கள் டிசைட் பண்ணோம், நம்ம வந்து சாதாரண ஒரு செல்ஃபிஷ் கம்பெனி இல்லாமல் ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் கம்பெனியாக மாறணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். அதுலேருந்து நாங்கள் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் சொசைட்டிக்கு எதாவது இருக்குதா. அப்போ தான் எங்களோட செகண்ட் இனிஷியேட்டிவ் என்ன எடுத்தோம்னா, நாங்கள் வந்து திருநங்கைகளை வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க ஆரம்பித்தோம் கொலப்பசியில். ஏன்னா ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நம்ம பண்ண பாவத்துக்கு நம்ம தான் புண்ணியம் தேடிக்கணும், ஓகேங்களா. என்ன 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 சந்தோஷம் எப்படி சொல்கிறாரு, நம்ம என்ன பாவம் பண்ணோம்? ஆமாம், நம்ம தான் பாவம் பண்ணியிருக்கோம். ஏன்னா கடந்த ஒரு 30-40 வருஷமாக அவங்களுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் யோசிச்சு பாருங்க. என்னென்ன பேர் வச்சுருக்கோம் அவங்களுக்கு, 9, உசு, அலி. இப்போ தான் ஒரு 5-10 வருஷமாக அவங்களுக்கு திருநங்கைன்னு ஒரு நல்ல பேர் வச்சு எல்லாரும் திருநங்கைன்னு நம்ம கூப்பிடுவோம். இது முன்னாடி அந்த பேர் வச்சு கூட கூப்பிட்டதும் கிடையாது, ஓகேங்களா. அவங்க நம்ம வாடகைக்கு வீடு கொடுப்போமா, கொடுக்க மாட்டோம். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போமா, கொடுக்க மாட்டோம். வீடு கொடுக்க மாட்டோம், வேலையை கொடுக்க மாட்டோம். அப்படின்னா IAS ஆஃபீஸரா இல்லை IPS ஆஃபீஸர் ஆக முடியும், ஓகேங்க. என்ன பண்ண முடியும்? பிச்சை தான் எடுக்க முடியும், ஓகேங்களா. ப்ராஸ்டியூஷன் தான் பண்ண முடியும் அவங்களால. ஸோ அப்போ தான் நம்ம யோசிச்சோம், சரி யாராவது ஒருத்தர் ஏதாவது இதை பண்ணி ஆகணும் இதை பற்றி. சரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது. ஏன்னா எங்களோட மொதல் அவுட்லெட் வந்து நெல்சன் மாணிக்கம் அவுட்லெட். எங்கள் அவுட்லெட்டுக்கு பின்னாடி அந்த ஒரு அங்கே 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 ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் 200-300 பேர் இருப்பாங்க திருநங்கைகள். அவங்கெல்லாம் வந்து எங்கள் கடைக்கு வந்து சாப்பாடு வாங்குவாங்க. ஆனால் அப்போ நான் கடையில் இருக்கும்போது அவங்கள்ட்ட நிறைய பேசியிருக்கேன், பழகிருக்கேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு அவங்களும் அப்படி மாதிரி சராசரி மக்கள் தான். அவங்களுக்கும் ஆசை பசங்க இருக்கும், அவங்களுக்கும் வேலை செய்யணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு யாரும் கொடுக்குறதே இல்லை. சரி நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது, என்ன போகுது. அப்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க, சந்தோஷ் பார்த்து செய் வேணாம். இப்போ நீங்கள் அவுட்லெட்டில் ஒரு திருநங்கை இருக்கிறீங்க, யாரோ கஸ்டமர் வந்து பார்த்து பிடிக்காம போயிட்டாருன்னா அப்போ என்னாச்சு, உங்கள் பிஸ்னஸ் லாஸ் ஆகுமே அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒரு திருநங்கை இருக்கிறதுனால ஒரு கஸ்டமர் வந்து பார்த்துட்டு வாங்காமல் போகிறாருன்னா அப்படிப்பட்ட ஒரு கஸ்டமர் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல்டான டிசிஷன் எடுத்தோம். இப்போ நீங்களோட நெக்ஸ்ட் உங்களோட ஆசை என்னன்னா, ஒரு அவுட்லெட்டே ஃபுல்லாகவே திருநங்கை வச்சு ரன் பண்ணணும். அந்த மாதிரி மல்டிபிள் அவுட்லெட்ஸ் பண்ணணும் எங்களுக்கு ஆசை. ஸோ இது எங்களோட 2வது மூவ். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதே நாங்கள் என்ன யோசிச்சோம்னா, பெப்சி கோக் நாங்கள் விற்றதே கிடையாது. கடந்த 6 வருஷமாக நாங்கள் பெப்சி கோக் விற்றதே கிடையாது. ஏன்னா அதில் நல்லதோ கெட்டதோ சொல்கிறதுக்கு நான் டாக்டர் கிடையாது. ஆனால் வந்து நான் குடிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னவோ அது ஒரு நல்லது இல்லை மாதிரி எனக்கு நல்லது இல்லைன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால் நான் குடிக்கல. ஸோ எனக்கு நல்லது இல்லைன்னு நான் நினைக்கும் போது என் கஸ்டமருக்கு மட்டும் எப்படி அது வந்து நல்லதாக இருக்க முடியும். அப்போனா என்ன அர்த்தம், எனக்கு அது நல்லது இல்லை, ஆனால் என் கஸ்டமருக்கு பரவாயில்ல, அவங்களுக்கு நம்ம காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன்னா ஐ வில் பி த பிகஸ்ட் ஹிப்போக்ரேட். ஸோ நாங்கள் எப்பயுமே கஸ்டமர்ஸை பார்த்ததில்லை. ஓகே, நம்மளை நம்பி ஒருத்தருக்கு காசு கொடுக்குறாங்கன்னா தே பிலாங் டு அவர் ஃபேமிலி. அதனால தான் நாங்கள் கொலப்பசி கஸ்டமர்ஸ் பதில் வி சே கொலப்பசி ஃபேமிலின்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ எதெல்லாம் நாங்கள் பண்ணுறோமோ அதே தான் கஸ்டமர்ஸ்க்கும். ஒரு வருஷம் அந்த சாப்பாடை டெய்லி நான் சாப்பிட்டேன் கொலப்பசியில். எவ்ரிடே நான் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு அது ஒத்துக்கிட்டா தானே மற்றவங்களுக்கு ஒத்துக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறோம், நாங்கள் கொலப்பசியில் வந்து தண்ணி பாட்டில், அதாவது இந்த வாட்டர் பாட்டில் இருக்கும் தெரியுமா, ஆக்வாஃபினா, கின்லே, அந்த மாதிரி பாட்டில்டு வாட்டர் நாங்கள் இது வரைக்கும் விற்றதே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு என்னவோ தண்ணியில் காசு பார்க்கக்கூடாதுன்னு சின்ன ஒரு எண்ணம். தண்ணியை ஏன் காசு பார்க்கணும், தண்ணிக்கு எதுக்கு காசு. ஒரு 20-30 வருஷம் முன்னாடி இந்த கான்செப்டே கிடையாது. பிஸ்லரி வாட்டர் பாட்டிலோ அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. இது இப்போ ரீசெண்டாக வந்த கான்செப்ட் தான் அது. ஸோ நாங்கள் என்ன யோசிச்சோம், நாங்கள் என்ன பண்ணோம், கொலப்பசி வாட்டர் பாட்டில் ஒன்று நாங்களே பிரிண்ட் பண்ணி ஒரு அலுமினியம் பாட்டில் எங்கள் பிராண்டில் பண்ணி நாங்கள் என்ன பண்ணோம், அவுட்லெட் எல்லாம் வச்சிட்டோம். யார் வந்தாலும் யூ கேன் பை த வாட்டர் பாட்டில். எங்களோட ஐடியா என்னன்னா, நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு கிளம்புங்க. அப்படி வாட்டர் பாட்டில் நீங்கள் போனீங்கன்னா வெளியே நீங்கள் தண்ணி வாங்கணும் அவசியமே இருக்காது. அப்படி தண்ணி காலியானா கூட எந்த கொலப்பசி அவுட்லெட் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் அந்த பாட்டிலில் ரீஃபில் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் வந்து கஸ்டமர்ஸ்க்கும் மக்கள்கிட்ட பெரிய ஹிட் ஆகிடுச்சு. மக்கள் வந்து எங்களோட இன்டென்ஷனை மக்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 7-8 அவுட்லெட் இருக்குது, ஓகேங்களா. 8 அவுட்லெட்லையுமே நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 20-30 கோக்கு விற்றா கூட அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மல்டிபிள் லேக்ஸ். நாங்கள் பல லட்சங்கள் அதனால் நாங்கள் சம்பாதிச்சிருக்கலாம். பட் நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம், ஓகே அது நல்லது இல்லைன்னு, நம்மளுக்கு நல்லது இல்லைன்னு டிசைட் பண்ணிட்டோம். வேண்டாம்னா வேண்டாம், பரவாயில்ல, நமக்கு அதனால வியாபாரம் லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நாங்கள் அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம். அந்த ஸ்டாண்ட் தான் இப்பயும் இருக்கும். மொதல் வருஷத்தில் இப்போ பரவாயில்ல, மொதல் வருஷம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அப்போ வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணாலே ஒரு பெப்சியோ ஒரு கோக்கோ ஆர்டர் பண்ணாதான் அது ஒரு காம்போ மாதிரி, ஓகேங்களா. பிரியாணி பெப்சி கோக் இல்லாமல் யாரும் சாப்பிட மாட்டாங்க. இப்போ அந்த ஜல்லிக்கட்டு வந்தப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கஸ்டமர்ஸ்லாம் கால் பண்ணுவாங்க, நான் ஃபோன் எடுப்பேன், ஆர்டர் பண்ணுவாங்க. 2 பிரியாணி, 2 சுக்கா, 2 கொலப்பசி சிக்கன் ஃப்ரை ஆர்டர் பண்ணிவிட்டு 2 கோக் சொல்லுவாங்க. சாரி சார், நாங்கள் கோக் விற்க மாட்டோம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வச்சுருவாங்க. சார்
நான் ஏன் விற்க மாட்டோம்னா அது உங்களுக்கு நல்லது இல்லையோ அது நான் சொல்லக்கூட முடியாது, அது சொல்றதுக்கு டம்னு வச்சுருவாங்க. அப்போ எங்களுக்கு பிஸ்னஸே 2000 3000 தான் இருக்கும், 1500 2000 தான் பண்ணுவோம். அதில் அந்த ஆர்டர் ஒரு 500 ரூபாய் 700 ரூபா ஆர்டர் இருக்கும். அந்த ஆர்டர் ஒரே ரீசனுக்காக போகும், ஏன்னா நாங்கள் கோக்கு விற்கல. அப்பையும் பரவாயில்ல, விற்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டு விற்கக்கூடாது அந்த முடிவு எடுத்தனால தான் இன்னைக்கு மக்கள் வந்து எங்களை நம்பி எங்களை தேடி கொலப்பசி கண்டிப்பாக ஒரு தரமான சாப்பாடு கொடுப்பாங்க நம்பிக்கை வரலாம். ஏன்னா எங்களோட வேல்யூஸ் அண்ட் பிரின்சிபல்ஸை பார்த்து தான். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃப்ளட்டெல்லாம் முடிஞ்சு திருப்பியும் அப்புறம் 4வது கடை, அப்புறம் 5 அப்படியே எல்லாரும் நினச்சிப்பாங்க பிஸ்னஸ்னால் வந்து எடுத்தோடனே பயங்கரமாக காசு பண்ணிடுவீங்க, உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, அவனுக்கு 5-6 இடத்துக்கு அவுட்ல. பட் எப்பவுமே பிஸ்னஸில் ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு சொன்னால் புரியாது. பிஸ்னஸ் வந்து ஒரு கல்யாணம் மாதிரிங்க, ஓகேங்களா? கல்யாணத்துக்கு எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அதே மாதிரி பிஸ்னஸ் இருக்க எல்லா பிரச்சனையும் இப்போ ஓப்பனாக சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு யாரும் பிஸ்னஸே ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. ஆனால் அதோட பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்து ஒரு அந்த பிரச்சனையை தாண்டாமல் உங்களால் பிஸ்னஸில் வந்து மேலே வரவே முடியாது. அது இந்த பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸாலும் ஒன்று இன்னைக்கு வரும், இல்லை நாளைக்கு வரும். என்னைக்காவது உங்கள் பிஸ்னஸ் லைஃப் ஸ்பேனில் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கவே இருக்காது. அதுக்கு நான் பிஸ்னஸ்னால் பயங்கர கஷ்டம் பண்ணவே முடியாது சொல்ல வரல. அதுக்கு பிஸ்னஸ்னால் ரொம்ப ஈஸியாக எல்லாரும் பண்ணணும்னு சொல்ல வரல. ஒரு பிஸ்னஸ்லையுமே ஒரு கஷ்டங்கள் இருக்குது. அதை தாண்டி அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த தைரியமும் வேணும், அந்த கான்ஃபிடன்ஸ் வேணும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா, இப்போ 8 அவுட்லெட் இருக்குது எங்களுக்கு சென்னையில். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2-3 சிட்டிஸ் எக்ஸ்பேன்ஷன் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு இவ்வளோ க்ரோத்துக்குமே மெயின் காரணம் வந்து எங்களோட கஸ்டமர்ஸ் தான். ஸோ இந்த ஒரு வாய்ப்பு மூலிமா ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் ஆஃப் அவர் கஸ்டமர்ஸ். நாங்கள் ஒரு சின்ன எஃபர்ட் எடுக்கும் போதும் எங்களை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி, ஒரு கடை ஓப்பன் பண்ணும்போது எங்களுக்கு வந்து விஷ் பண்ணி சப்போர்ட் பண்ணி. நான் எப்பயுமே சொல்லுவேன், பிராண்டு வந்து உங்களால் பில்ட் பண்ண முடியாது, உங்கள் கஸ்டமர்ஸால் தான் பில்ட் பண்ண முடியும். ஏன்னா நானே போய் என் பிராண்டு சூப்பர் எவ்வளோ பேர் சொல்ல முடியாது, சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் எங்களோட கஸ்டமர்ஸ், உங்களோட கஸ்டமர்ஸ் வெளியே போய் சொன்னா வச்சுக்கோங்க, மக்கள் கண்டிப்பாக நம்புவாங்க. ஸோ எங்கள் பிராண்ட் வாஸ் பில்ட் பை ஆர் கஸ்டமர்ஸ், நாட் பை அஸ். மக்கள் நினச்சிப்பாங்க, சந்தோஷ், ஆதித்யா, பத்மநாபன் நீங்கள் நல்ல பிராண்ட் பில்ட் பண்ணிட்டீங்க. தப்பு, நாங்கள் பிராண்ட் பில்ட் பண்ணல, எங்கள் கஸ்டமர்ஸாக எங்கள் பிராண்டை பில்ட் பண்ணாங்க. ஏன்னா ஒரு 200-300 அவுட்லெட் இருக்கும் போது அந்த அவுட்லெட்டை விட்டு எங்கள் அவுட்லெட்டுக்கு ஆர்டர் பண்ணாங்க. ஏன்னா அவங்க எங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை தான். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் அவர் கஸ்டமர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு ஆர்டிஸ்டிக்ஸ். எனக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்கள் ஸ்டோரியை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.